தேவ பிள்ளைகளே, அமெரிக்கா நாட்டினுள்ள பெரிய கம்பெனியின் முதலாளி தங்கிட்ட வேலை செய்கிற ஒரு தொழிலாளியை வார இறுதி கொண்டாட்டத்துக்காக அழைத்தார். அந்த தம்பதி பாஸை பார்க்க போகிறோம் என்று சொல்லி விலை உயர்ந்த ஆடையெல்லாம் உடுத்தி கொண்டு அவரை பார்க்க போனாங்க. அவரும் தாங்கிட்ட இருந்த பெஸ்ட்டு கார், விலையுயர்ந்த காரில் அவர்களை கொண்டு போய் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு கொண்டு போனார். அவங்க இன்னைக்கு போகிறோம், பாஸ் தான் பில் பண்ண போகிறாரு, நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க சந்தோஷமாக நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. திருதிருப்புன்னு அந்த பாஸ் என்ன பண்ணார், அவங்க 2 பேரையும் கையை நீட்டி நிறுத்தினார். இவங்க என்னடா நம்மளை நிறுத்துறாரே என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர் கீழே குனிஞ்சு அதில் இருக்கிற ஒரு ₹1 காயினை எடுத்துக்கிட்டு வாங்க இப்போ போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய கேள்வி, என்னடா இவர் இவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்கிறாரு, இந்த ₹1 கூட விட மாட்டாரா, இதில் என்ன பெருசாக சம்பாதிச்சிட போகிறாரு, இந்த ₹1 என்ன ஆகிட போகுது நினச்சிக்கிட்டே போனாங்களாம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, சாப்பிட்ற நேரத்தில் இந்த அம்மா அவரை பார்த்து கேட்டாங்களாம், ஐயா நீங்கள் அந்த ₹1 விட்டுருக்கலாமா, ஏன் அந்த ₹1க்காக நீங்கள் குனிஞ்சு போய் அதை எடுக்கிறீங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது அந்த முதலாளி அந்த ₹1 அவங்ககிட்ட கொடுத்து இதில் படி என்று சொன்னாங்களாம். அதில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்றாங்க. இல்லை இன்னும் மேலே படி அப்படின்னா 1 penny அப்படின்றாங்க. இல்லை இன்னும் மேலே படி அப்படின்னா அதில் வி ட்ரஸ்ட் இன் காட் என்று சொல்லுதான். அப்போ அவர் சொல்கிறாராம், சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணமும் நான் கர்த்தர் மேலே வைத்த நம்பிக்கை நிமித்தம் எனக்கு கிடைச்சது, என்னுடைய கை சாமர்த்தியமோ இல்லை என்னுடைய பலமோ என்னுடைய ஞானமும் அல்ல என்று சொல்லி கர்த்தர் எனக்கு ஒவ்வொரு தடவையும் ஒரு மெசேஜ், ஒரு செய்தியை எனக்கு சொல்லி கொடுக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 20:7 சொல்லுது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரையை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை மேன்மை பாராட்டி கொண்டே இருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து உயர்த்தி உம்ம நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அநேகருக்கு சாட்சியாய் வையும், இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். டெய்லி பிளெஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா, இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களை கேட்கும்படியாக வார்த்தைகள் அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம், ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிரைஸ் பீ டு காட்.